சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கப் காளான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸும் கேரட் திருவுறதில் நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். கோஸ் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த காளானை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் காளான் எடுத்துருந்தோமோ அந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப், கோதுமை மாவு அரை கப், ரெண்டுமே ஈக்குவலாக அரை கப் சேர்த்துக்கலாம். இந்த மாவு நான் சேர்த்துக்க மாட்டேன், அதனால் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு சேர்த்து பண்ணுறதுனாலே உங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி தொளிச்சா போதும். இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கையில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். பபிள் ஸ்டாப் ஆனோடனே மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். காளான் பக்கோடா மாதிரி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். ரோட்டு கடை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனும் கொஞ்சம் மேலே தூவி விட்டுறலாம். ரோட்டு கடை காளான் மசாலா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.